விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு, இந்த மாரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இல்ல நான் எப்போ போயிட்டுருப்பேன் அப்படின்னு பேசிட்டுருக்காரு. அப்போ வந்து குமரன் வந்து அப்படிங்களா, நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். நீங்க இன்னும் வரலையே, என்ன ஆச்சுன்னு பார்க்க தான் நான் வந்தேன். காவேரி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தா. காவேரி கவலைப்பட்டுன்னு இருந்தாளா? நான் அதனால தான் ஃபோன் பண்ணலான்னு நெனச்சேன். இங்கேருந்து ஃபோனே போகல அப்படின்றாரு. சரி காலையிலேயே ஃபோன் பண்ணீங்களா காவேரிக்கு? நான் காலையிலேயே ஃபோன் பண்ணி காவேரிட்ட பேசிட்டேன். நான் இங்க வர்றத பத்தி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காவேரி கிட்ட பேசலாம்னு நெனச்சா ஃபோன் இல்ல. இல்ல காவேரி இங்க ஃபோனே வரலன்னு சொன்னா. என்ன ப்ரோ சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா நிஜமா தான் சொல்றேன் அப்படின்றாரு. சரி காவேரி கிட்ட இப்போ பேசலான்னு பார்த்தா ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. சரி காவேரி நல்லா இருக்கால, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கங்கா கூட தான் இருக்கா, இப்போ கூட காவேரிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கா, காவேரி ஒன்றும் சாப்பிடாம உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இதுதான் காவேரி கிட்ட ஒரு பிரச்சனையே, நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இதை பார்த்துட்டு நிவின்க்கு செம கடுப்பாக இருக்குது. அப்படி பார்த்து பார்த்து டென்ஷனாக வராரு. காவேரி பற்றி எந்த கவலையும் படாதீங்க விஜய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே ஆகாது, கங்கா இருக்காளல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துப்பா அப்படின்னோடனே சரி விஜய் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், சொல்லுங்கள். சரி இவ்வளோ வந்து காவேரி மேலே பாசமாக இருக்கீங்க, காவேரி மேலே உங்களுக்கு லவ் எப்போலேருந்து வந்தது? நாங்கள் வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு இந்த ஊருக்கு, எப்படி உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே விஜயை பார்த்து நிவின் வந்து அப்படியே முறைக்கிறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி பார்க்குறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாரா பார்க்கலான்னு பார்த்து அப்படியே வந்து நிவின் பார்த்துக்கிட்டே இருக்காரு விஜயை. விஜய் வந்து அது வந்து அப்படி சொல்ல வராரு. உடனே வந்து நிவின் வந்து மும்முரமாக கேட்குறாரு, என்ன சொல்ல போகிறார் விஜய்ன்னு சொல்லிட்டு. காவேரி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பத்தில் அந்த அளவுலாம் பிடிக்காது, ஏன் உங்கள் குடும்பத்தை கூட எனக்கு அந்தளவு பிடிக்காது, ஏன்னா நானே ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், அதனால் இந்த மனுஷங்க மேலே எனக்கு வந்து விருப்பமே இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருந்தது. அப்போ தான் வந்து உங்களுக்கே தெரியும்ல, எனக்கும் வெண்ணிலாவுக்கும் வந்து நானும் வெண்ணிலாவும் பிரிஞ்சிட்டோம். அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். அந்த டைமில் தான் உங்கள் குடும்பம் அங்கே வந்துச்சு, உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்கள் ஆளுங்க மேலேயோ எனக்கு அந்தளவு பிரியமெல்லாம் கிடையாது. ஆமாம் எங்களுக்கே தெரியுமே, எங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு வந்து குமரன். அது இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு, இப்போவும் தெரியும் ப்ரோ அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்போ அந்த டைமில் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது தான் காவேரி சந்தித்தேன். காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தா, அதுக்கப்புறம் அவளும் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தா, நானும் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். அந்த டைமில் எங்களுக்குள்ளே மேரேஜ் நடந்துச்சு. அதுதான் எப்படி உங்களுக்குள்ளே இந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, எப்படி மேரேஜ் நடந்தது அப்படின்னோடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறாரு. சொல்லுங்கள் விஜய், சொல்ல விருப்பம் தான் சொல்லலாம், விருப்பம்னு ஒன்றும் இல்லை, ஏதோ பிடிச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அப்போ அந்தளவுலாம் வந்து எங்களுக்கு விரும்பலை, நாங்கள் 2 பேருமே லவ்வெல்லாம் எங்களுக்குள்ளே அந்தளவு கிடையாது. அதுக்கப்புறமா தான் எங்களுக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து காவேரி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. ஒரு நாள் காவேரி சண்டை போட்டுன்னு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா, அதுவும் வந்து கொடைக்கானல் போயிட்டா. நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன், காவேரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, காவேரி தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு. அது வரைக்கும் காவேரி கிட்ட நானும் சண்டை போட்டுனே தான் இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, லைஃப்பில் வந்து நம்மளை ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு எல்லாமே அவங்க தான் நினைப்போம், அந்த ஒரு ஆள் நம்மளுக்கு நம்மளோட ஒய்ஃப் மட்டும்தான் அப்படின்னு நான் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் காவேரியை அன்றைக்கி தான் நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். காவேரி இல்லாத வாழ்க்கை எனக்கு ரொம்ப நரகம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் காவேரி தேடி எப்படிலாம் அலைஞ்சேன்னு உங்களுக்கே தெரியுமா, ரொம்ப அலைஞ்சேன். ஓ அப்படியா, அன்றைக்கி நீங்கள் சும்மா வந்தேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் சொன்னீங்களே 2 பேரும், ஒரே ஞாபகமாக இருந்து அதான் வந்தேன், அதெல்லாம் பொய்யா அப்படின்னு. ஆமாம் நாங்கள் சும்மா தான் சொன்னோம், 2 பேருமே முதல்ல காவேரி கோச்சிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் காவேரி சமாதானப்படுத்த தான் நான் வந்தேன், அதுக்கப்புறம் தான் நாங்கள் சமாதானம் ஆனோம் அப்படின்னோடனே. ஓ அப்படியா, இது தெரியாதே, அந்த டைமில் வந்து கங்கா வேறு பிரச்சனை பண்ணால அப்படின்னோடனே. அதெல்லாம் விடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. சரி அதுக்கப்புறம் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், காவேரி எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். காவேரி தான் ரொம்ப ரொம்ப நல்லவ, அவளை மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, காவேரி மாதிரி ஒரு தேவதை எனக்கு கிடைச்ச மாதிரி காவேரி எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து காவேரியை பற்றி பேசிகிட்டே போகிறாரு. காவேரி தான் எனக்கு எல்லாமே ப்ரோ அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. உண்மையிலே நீங்கள் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் காவேரி, இல்லை இல்லை காவேரி கிடைக்க தான் நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. இதையெல்லாம் கேட்டு நிவினுக்கு செம்ம கடுப்பாகுது. நம்ம வாழ்க்கையில் வந்து காவேரி பறிச்சுட்டு இப்போ காவேரி பற்றி இப்படி புகழ்கிறானே அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு நிவின். அடுத்து வந்து இங்கே வந்து விஜய் சொல்லிகிட்டே போகிறாரு, நாங்கள் இப்போ வந்து ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் இருக்க முடியாத அளவுக்கு வந்து நெருக்கமாயிட்டோம், இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் எங்களை யாருமே பிரிக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டோம், இப்போ கூட காவேரி ஞாபகமாகவே இருக்குது எனக்கு, என்னால் இங்கே இருக்கவே முடியல, ஆனால் வேறு வழி இல்லைல்ல, வெண்ணிலாவும் பாவம் தானே, வெண்ணிலாவை நான் மனசார விரும்பியிருக்கேன், ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம், வெண்ணிலாவை குணப்படுத்தி எப்படியாவது வந்து வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நானும் காவேரி அமைச்சு தரணும்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சி அடையாக குமரன். சாரி விஜய், உங்களை பற்றி நாங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிட்டிங்க, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் வெண்ணிலா வந்தோடனே நீங்கள் காவேரி வந்து விட்டுடுவீங்கன்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு எங்களுக்கு, ஏன் எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருந்துச்சு, வீட்டில் கூட ரொம்ப பயந்து போயிட்டாங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், சாரி விஜய், இன்னொன்று பரவாயில்ல அப்படின்றாரு. இதை பார்த்து நிவினுக்கு அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டு